இல்லை இன்னைக்கு என்ன நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் போயிட்டு வந்து அமித்ஷா கூட கை குலுக்குனதுனால டிஎம்கே சேஃப் ஆயிடுச்சு, டிஎம்கே தான் திருப்பி ஜெயிப்பாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம டிஎம்கே வந்து அடிபணிஞ்சு போகுது பாஜகன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சா அந்த பாலை வாங்கி அவங்க வந்து நம்ம கோர்ட்டில் வீசுகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய மத்திய அதிகார அமைப்புகள் இருக்குதுல்ல, ஏஜென்சிஸ், இதுங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அவங்க உள்ள நுழைய முடியுங்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா நடவடிக்கை இருக்கும், கைதுகளும் இருக்கும். இதுதானே ப்ரோ இன்னைக்கு விவாதிச்சிருக்கணும். 2026 கூட்டணி ஆட்சி அமித்ஷா அப்படிங்கறத போட்டு நீங்க சொல்ற மாதிரி முழு பூசணிக்கா இல்ல, முழு தாஜ்மஹாலே மறைச்சிட்டாங்க. அந்த கண்டென்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ வந்து திமுகவோட கண்ட்ரோல்ல நியூஸ் சேனல்ஸ் இல்லை அப்படின்னா ஹைலைட் பண்ணிருக்க வேண்டியதே இதாக இருந்திருக்கும், பேசு பொருளா இதாக இருந்திருக்கும். அப்போ ஏடிஎம்கே காரங்களா பாத்தீங்களா நீங்களா மாட்ட போறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நரேட்டிவே வேற மாதிரி திமுக காரங்க டிஃபெண்ட் பண்ற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. பாருங்க இது அப்படியே ஆப்போசிட்ல வந்து போயிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சியா. அப்போ வந்து யாரெல்லாம் அமைச்சராக போறீங்க, பாஜக இருந்து இவர் இந்த அமைச்சரா, பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இவரா அப்படின்லாம் திமுககாரங்க விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏய் மறைமுகமா நீ வேற ஒண்ணு பண்ணு, உனக்கு புரியல, நீ தோத்துட்டேன்னு ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி அவங்க ஜெயிக்க போறாங்கன்றது நீ இவங்க ஆல்ரெடி நம்ம தோத்துருவோம், அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க கூட்டணி ஆட்சியாமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புறணி பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே பிரியா ப்ரோ? அப்போ அவங்க ஜெயிக்க போறது இல்லை அப்படின்றத நீங்க ரொம்ப உறுதியா நம்பினீங்கன்னா எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நண்பர் வருண் அவர்களோடு இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா சுட்டு அடுக்கி கொண்டிருக்கிற உட்ட குமிச்சிட்டு இருக்கிறாங்க. உட்ட குமிக்கிறதுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சா அதாவது கோழி மூட்டுற மாதிரியா? குவியல் எங்க ஊர்ல வந்து ஒட்டையா வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுது. அதாவது கல்லெல்லாம் அப்படி ஒண்ணு குவிச்சிட்டு இருக்கிறாங்க மீடியா மொத்தமும். ஆனா இது உண்மை என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம விவாதிக்க போறோம். ரைட்டு. செய்தி பார்த்துருப்பீங்க நீங்க, எல்லா செய்தியிலுமே சொல்லி வச்ச மாதிரி தலைப்பு செய்தி ஃபர்ஸ்ட் பேஜ் 2 வார்த்தை, 2026 கூட்டணி ஆட்சி 2026 சொன்னது அமித்ஷா. தினத்தந்தி பார்த்தாலும் அதான் இருக்குது, தினமலர்ல இருந்து எல்லாமே அது அதான் இருக்குது. சன் நியூஸ் பறக்க விடுறாங்க. பயமா இருக்குங்க. ஆனா தமிழகத்துல இது வரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சதே இல்ல. இது பார்த்தா நடந்துருமோன்ற ஒரு பயம் ஏற்படுது எனக்கு. சரி ரைட்டுங்க, நடக்குது நடக்கலன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இன்னைக்கு அந்த மீடியாக்கள் காட்டின ஆர்வத்தை தான் நான் ரொம்ப பார்த்து வியக்கிறேன் ப்ரோ. சன் நியூஸ் பறக்க விடுறாங்க. சொல்ல போனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த தயா வர்சஸ் கலான்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது சண்டை போயிட்டு இருந்துச்சு, பாயிண்ட் வரட்டும்னு சொல்லி அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு சும்மா அப்படி லெவல்ல போயிட்டு இருக்குது. இதுல கூத்து என்னன்னா, இத 2 தரப்புமே சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு செக்டார் ஏடிஎம்கேலயும் ஒரு சிலர் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, பிஜேபிலயும் ஆமா அப்ப செங்கோட்டையன் தான் முதலமைச்சர், சில பேர் இருக்காங்க இல்லையா இந்த கூட்டணி விரும்பாதவர்கள், செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிலாம் கொண்டு வராங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆக ஆக ஒரு கிளாரிட்டி இது சம்பந்தமா ஒருத்தரா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தமிழிசை அவர்கள் சொல்றாங்க, இல்லைங்க அவர் சொன்ன கருத்தை வந்து எப்பயுமே பிரிண்ட்ல நீங்க சிவசங்கரன் பேட்டி பார்த்திருப்பீங்க, அவர் விகடன்ல சிவா மீடியா இல்ல நத்தம் சிவசங்கரன் ஓகே ரைட், அவர் ஒரு சேனலுக்கு ஒரு பிரிண்ட் மீடியாவுக்கு டெக்ஸ்டா பேட்டி கொடுக்குறாரு. மாத்தி போட்டாங்க. காளியம்மாள் அவர்கள் இதே தான் சொன்னாங்க, ஏங்க நான் சொன்னது வேறங்க, ஆனா எழுத்து வடிவில் சொல்லும்போது அதுக்கு வேற ஒரு கலர் லைட்டா கொடுத்து அப்படி வேற மாதிரி காட்டிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கூட அது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத மாதிரியான பொருள்ல தமிழிசை அவர்கள் சொல்றாங்க. அடுத்து நயினார் அவர்களும் இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் முன் வைக்கிறாரு. என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இந்த நேரத்துல இவங்க கூட்டணி செட் ஆகி ஒரு மாதிரி ஜெல்லாகி வந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல, இன்னும் சில கட்சிகளை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, இப்ப செட் ஆயிருக்கிற இந்த 2 கட்சிகளுக்குள்ளுமே கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் மாறி இதுல ஆர்கியூ பண்ணிக்கிறது ஹெல்த்தியான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து செம்ம ஸ்ட்ராட்டஜியா தான் நான் வந்து பாக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சார் அவர்கள் திரும்பியும் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்றப்போ உங்ககிட்ட ஒரு புது பொறுப்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து பறிச்சிட்ட பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. என்ன கம்பெனி? பெண் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப பிரியகுமார் வந்து செம்மையா வேலை பண்ணியிருந்திருக்காரு. இதுக்கு முந்தைய வெற்றிக்கு வந்து அவர் தான் காரணன்ற பட்சத்தில் நடுவில் அந்த பதவியை பறிச்சுட்டு திருப்பி இன்னைக்கு கிரைசிஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண தான் பார்ப்பீங்க. அந்த ஒரு வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் வந்து சூப்பராக நம்ம வந்து அவங்க சைட்ல இருந்து இதை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் வந்து அவங்களோட கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் உடையாம இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ரொம்ப அரசியலை வந்து கவனிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். பட் நீங்க சொன்னது ஒரு விஷயம் இருக்கு, கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டர்கள், ஏன்னா நம்பர்ஸ்ல அவங்க வந்து பெருசா இருக்காங்க, அந்த சோசியல் மீடியாலையும் ஆக்டிவா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சாதாரண பிரஜை வந்து ஒரு அரசியலை எந்த அளவுக்கு பாக்குறாங்களோ தொடர்ந்து நம்மள மாதிரி ஊடகத்தில் இருக்கவங்க பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ரொம்ப நுண் அரசியலை கவனிங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி.
மீடியாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மாற்றி பேச வைக்கிறாங்கன்னு தெரியும். மற்றபடி பெரும்பான்மையான கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கூட்டணி ஆட்சி தாண்டா அப்படிங்கிறத வந்து ஸோ முழுக்க முழுக்க இப்போ நீங்களும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் வந்து செய்திகளை பார்க்கறது அரசியலை வந்து உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது புரிஞ்சிடும். செய்திகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம நிறைய யோசிப்போம், தகவல்களை திரட்டுறோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் வந்து பார்த்தீங்களா கூட்டணி ஆட்சி நீங்கள் தோக்க போகிறீங்க, தமிழ்நாட்டை வந்து காவு கொடுக்க பார்க்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு திமுக காரன் சொல்லுவான். அதற்கு அதாவது அந்த கிட்னி திடுறப்போ கூப்பிட்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களும் இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நீங்கள் சொல்கிற அந்த கருத்து அப்படிங்கிறது வந்து உண்மையாகிற மாதிரியே அந்த செய்தி வந்து பரவாயில்ல இருக்குது. அப்போ மோதலும் ஏற்படுது. ஆனால் அமித்ஷா அவர்களுடைய பேட்டி, முழு பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எல்லா இடத்துலையும் தலைப்பு செய்தியாக வந்தது 2 வரி அவர் சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த முழு பேட்டியில் ஒரு முக்கியமான பூசணிக்காய் மறைக்கப்பட்டது. அதை மறைக்கிறதுக்காக தான் இது செய்தியாக்கப்பட்டிருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, நோட் பண்ணீங்களா? நிச்சயமா. அதாவது ஒரு நியாயமான செய்தி ஊடகமாக இப்போது செய்தி ஊடகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நியூஸ் சேனல்ஸில் திமுக சார்ந்தவங்களும் இருக்காங்க, அப்புறம் வந்து பாஜக சேனல் அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சேனல் இருக்குது. பட் நியாயமான செய்தி ஊடகமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 கூட்டணி ஆட்சிங்கிறது இல்லவே இல்லை தலைப்பில். திமுகவின் ஊழல்கள் அவங்க வந்து தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது. இப்போ எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க இந்த விசாரணைகள்லாம் அப்படி நின்று போச்சு. ஊழல் இன்னைக்கும் சொல்றாரு 39,000 கோடி. இல்லை இன்னைக்கு என்ன நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் போயிட்டு வந்து அமித்ஷா கூட கை குலுக்குனதுனால டிஎம்கே சேஃப் ஆயிடுச்சு, டிஎம்கே தான் திருப்பி ஜெயிப்பாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம டிஎம்கே வந்து அடிபணிஞ்சு போகுது பாஜகன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சா அந்த பாலை வாங்கி அவங்க வந்து நம்ம கோர்ட்டில் வீசுகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அதை உடைக்கிற மாதிரி இந்த அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கடிவாளத்தை கையில் பிடிச்சி வச்சுருக்கோம், இது முடிவில் போய் நிற்கும், தண்டனை வாங்குவாங்க, இதெல்லாம் நிரூபிப்போம்னு சொல்லியிருக்காரு. அதில் இன்னொரு பாயிண்ட்டை வந்து கேட்குறாங்க, அந்த செய்தியாளர் கேட்டதாக அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் சார்ந்த இந்த விஷயங்கள் ஒன்னொன்றுலையும் ஊழல் பட்டியல் போடுறீங்க. இதுக்கு வந்து நீங்கள் அதிகாரம் வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் பதில் சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு இதெல்லாமே வந்து மாநிலம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய மத்திய அதிகார அமைப்புகள் இருக்குதுல்ல, ஏஜென்சிஸ், இதுங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அவங்க உள்ள நுழைய முடியுங்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா நடவடிக்கை இருக்கும், கைதுகளும் இருக்கும். இதுதானே ப்ரோ இன்னைக்கு விவாதிச்சிருக்கணும். நிச்சயமா. அதாவது ஒரு பெரிய வெடியை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் முக்கியமான நேரத்தில் தான் வெடிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திருமண நிகழ்வாக இருந்தாலும் சரி, சாவு நிகழ்வாக இருந்தாலும் சரி, கடைசியில் தான் பெரிய நாட்டு வெடியெல்லாம் போட்டு கடைசியில் தான் 10,000 வாழலாம் வெடிப்போம். ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் தான் வந்து கடைசியில் தான் நடக்கும். இல்லை மீடியா இதை தான் இன்னைக்கு விவாதிச்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக அதை பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2026 கூட்டணி ஆட்சி அமித்ஷா அப்படிங்கிறத போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி முழு பூசணிக்கா இல்லை முழு தாஜ்மஹாலே மறைச்சிட்டாங்க. அந்த கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ வந்து திமுகவோட கண்ட்ரோலில் நியூஸ் சேனல்ஸ் இல்லை அப்படின்னா ஹைலைட் பண்ணியிருக்க வேண்டியதே இதாக இருந்திருக்கும், பேசு பொருளாக இதாக இருந்திருக்கும். அப்போ ஏடிஎம்கே காரங்களாம் பார்த்தீங்களா நீங்களாம் மாட்ட போறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நரேட்டிவே வேற மாதிரி திமுக காரங்க டிஃபெண்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. இப்போ பாருங்க இது அப்படியே ஆப்போசிட்ல வந்து போயிட்டு இருக்கு. முதலமைச்சருடைய அந்த சந்திப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கை குலுக்கல் ஊடகங்கள் ஊடகத்துடைய உட்கார்ந்த அந்த சந்திப்பு சொல்லல, அதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் கூப்பிட்டு, மீடியா ஹவுசஸ் எல்லாம் கூப்பிட்டு, அவங்களுடைய சீஃப் எடிட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சாருல்ல, மெட்ரோல அடிப்பார்ல அந்த மாதிரி என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கலாம். நான் வேலை செய்தே அருமையா வேலை செய்து பாருங்க, எல்லா மீடியாவும் இன்னைக்கு வேற ஒரு கலர்ல கொண்டு போயிட்டு இருக்காங்களே. இல்ல அவர் வந்து கை குலுக்குனது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அது நீங்க கண்ணில் பார்த்தது, பின்னாடியும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். விடுங்க, அதுல இந்த நரேட்டிவ் எல்லாம் இவங்க ஒரு பக்கம் மாங்குன்னு 2026 கூட்டணி ஆட்சியா, அப்ப வந்து யாரெல்லாம் அமைச்சராக போறீங்க, பாஜக இருந்து இவர் இந்த அமைச்சரா, பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இவரா அப்படின்லாம் திமுக காரங்க விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏய் மறைமுகமா நீ வேற ஒண்ணு பண்ணு, உனக்கு புரியல, நீ தோத்துட்டேன்னு ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி அவங்க ஜெயிக்க போறாங்கன்றது நீ எப்படி வந்து இருமுனை கத்தி மாதிரி ஆயிடுச்சுல, அது அவங்களுக்கு அந்த சைக்காலஜி. இவங்க ஆல்ரெடி நம்ம தோத்துருவோம், அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க கூட்டணி ஆட்சியாமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புறணி பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே பிரியா ப்ரோ? அப்போ அவங்க ஜெயிக்க போறது இல்லை அப்படின்றத நீங்க ரொம்ப உறுதியா நம்பினீங்கன்னா எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற? அவன் ஜெயிக்க, நாங்க தோக்கடிப்போம், இதுதான் நீ சொல்லணும். கூட்டணி ஆட்சி வைக்கிறாமே, யாரு சிஎம், யாரு வந்து துணை முதலமைச்சர், யாரு இந்த அமைச்சர், உனக்கே அந்த பிரச்சனை, நீ தான் ஜெயிக்க போறவங்களாச்சே, ஐயோ அதை மறந்துட்டேன்னு அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம ஒரு பயம் வந்து வந்துருச்சோ, தங்களோட தோல்வியை சப்கான்ஷியஸ் சைக்காலஜிக்கலா ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே திருப்பி வரமாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப ரீசெண்ட் ஒரு செய்தி ஒண்ணு பாக்குறேன்,
அவங்களுடைய நிறுவனம் சார்பாக அவங்க சர்வே மந்த்லி சர்வே எடுப்பாங்கல்ல, அதுல இப்ப ரீசெண்டா வந்த அப்டேட் முதலமைச்சர் கவனத்துக்கே போயிருக்கான். 100 தொகுதி போக போகுது இன்னைக்கு டேட்டுக்கு. அதாவது திமுக கைவசம் இருக்க 100 தொகுதி வந்து போகுது, தோல்வி அடைய போறாங்க. ஆமா, திமுக கைவசம் இருக்கிறதுல 35 காலி ஆல்ரெடி. இப்ப இன்னைக்கு தேதிக்கு, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில இந்த 2 கட்சிகள் மட்டுமே உறுதி செஞ்சிருக்காங்க. இன்னும் பாமக இன்னும் நிறைய பிக்ஸ் ஆக வேண்டியது, பிரச்சனைகளை முடிச்சுட்டு உள்ள வருவாங்க. 100 அவுட்டுங்கிற நிலைமையில் இருக்குது. ஒழுங்கா ரொம்ப கவனிச்சு பாருங்கன்ற ரிப்போர்ட் போயிருக்கு. அப்படின்னா இப்போ அவங்க சைக்காலஜிக்கலி எந்த நிலைமைக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க புரியுது. இப்போ நம்ம தோல்வி அடைய போறோம்னு தெரிஞ்சாலும் கடைசியில ஒரு பெஸ்ட் ஃபைட்டை கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மீடியா வச்சு ஒரு நரேட்டிவையும் வந்து செட் பண்றாங்க. ஆனா தங்களை அறியாமே ஆப்போசிட் டீம் தான் ஜெயிக்க போகுது. இதை நான் யோசிக்கவே இல்லைங்க. எப்படிங்க இப்படி ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுவாங்க அவங்க சைக்காலஜிக்கலி? அப்ப நீங்க தான் வரப்போறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க காமெடி பண்ற இடத்துல நின்னுக்கிறோம். அப்படியா? அதுல ஒரு விஷயம் புரியுது. நம்ம வந்து நியாயமா உண்மையை சொல்ல போறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பேக்லாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கே தெரியாம வந்து நம்மளே நம்ப முடியாத மாதிரி ஒரு பொய் கட்டமைப்பை உருவாக்குறப்போ அது நம்மளே திருப்பி வந்து கொத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப விவாதம் நாளையில இருந்து இப்படி உருவாயிருது. சரிப்பா, திமுக தோத்துருது, அதை விட்டுரு. அதிமுக பாஜக இந்த கூட்டணி ஜெயிக்குமா? சரி, எப்படி கூட்டணி ஆட்சியா இருக்குமா தனியா? அப்ப ஆட்சி அமைக்கிறத பத்தி டிஸ்கஷன் போயிருச்சு. டேய், தேர்தல் இருக்குடா, நாங்க இருக்கோம்டா, தேர்தல் ஒண்ணு இருக்குது. ரைட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி தரப்படுமா? என்னன்னா அவங்கவுங்க ஒரு விருப்பத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இதோடைய தொடர்ச்சியாக இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. ரொம்ப நாளா ஒரு முரண்டு பிடிச்சிக்கிட்டு அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்தவர் தான் அவர் தனி கட்சியா மாறினாரு. யாரு? டிடிவிஆர். அவர் பாருங்க, பாத்தீங்களா? அது அவர் வந்து இதுக்கு எதிராக தானே பேசியிருக்கணும். ஆனா அவர் வந்து சொல்லக்கூடிய தகவல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி உள்ள இருக்கிறது வந்து ஏற்கனவே எல்லாருமே பேசி வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட யார் எந்த அளவுக்கு பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது தான் டிடிவியோட பேச தெரியுது. ஏன்னா டிடிவி வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இபிஎஸ், எடப்பாடி எப்படி பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மரியாதை மட்டும் இல்ல, அதிமுகவோட தலைமையில வந்து கூட்டணி இருக்குன்னு சொல்லி அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அழுத்தமா பதிவு பண்ணிட்டாரு. திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக நாங்கள் எல்லாரும் ஓரணியில் திரள்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தான் தலைமை. 26 தேர்தலில் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு எங்க கூட்டணி பலப்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் அப்படின்ற கருத்தை டிடிவி சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது அப்ப அந்த கிளாரிட்டி இல்லாம இங்க சோசியல் மீடியால 4 பேர் 4 விதமா எழுதலாம், அல்லது ஒரு வார்த்தை மூலமா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்டர்பிரட் இல்ல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் சொல்றாருல, அவர் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவார்ப்பா அப்படின்னா வேற வழியில முட்டு கொடுத்து பேசியவனு சொல்லலாம். டிடிவி பேசுறப்போ அது கொஞ்சம் யோசிக்கும் விதமா தான். ஏன்னா எதிரணியில் இருந்தவர் நிச்சயம் அவர் அதை கிளாரிஃபை பண்றாருன்னா அவருக்கு மேல இருந்து தகவல் வந்திருக்குல்ல, இப்படித்தான் இருக்க போகுது இந்த வாட்டி. டார்கெட் வந்து டிஎம்கே வீழ்த்துறது தான், அதுக்கு மேலாம் சீன் எதுவும் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ரூட்ல தான் கொண்டு போறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி மீடியா தான் இதை ரொம்பவே இது பண்ணிட்டு இதை வந்து கடந்த 2 வருஷமா பண்ணி பழகிட்டாங்க. நான் கொடுத்து பழகிட்டேன், வாங்கி பழகிட்ட மாதிரி இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேமெண்ட்டை வந்து அள்ளி தெளிக்கிறாங்க போல. அதுக்காக இவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து தலைகீழ நின்று வந்து அந்த பிரச்சனைலாம் பண்ணி காமிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டேன், இது ரொம்ப ஒரு நம்ப தகுந்த ஒரு நபர் வந்து சொன்னாரு, காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரும்பான்மையான ஒரு ஃபேக்ஷன் வந்து திமுக கூட்டில இருந்து பிரிஞ்சு வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. எப்படிங்க திமுக விட்டு இப்போ நம்ம பாஜக இருக்க அதிமுக கூட்டணியில போவாங்க? அப்படி இல்லைங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அவங்க ஆக்டிவாக வச்சு திமுக கிட்ட பேரம் பேசணும், இல்லை திமுக வந்து தோக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு நம்மளுக்கு அதிகம் சீட்டாவது வந்து திருப்பியும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல பவர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரி அவங்க கட்சியிலேருந்து அவங்க கட்சியை காப்பாற்றணும், அதை விரிவுபடுத்தணும் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதாவும், மதிமுகவுக்கு வந்து சில அதிருப்திகள் இருக்கிறதாவும், அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வேற வழியெல்லாம் அங்கேயே இருந்தாலும் திருப்பி விஜயை காட்டி ஒரு இன்டைரக்ட் பயமுறுத்துறதாவும் பண்ணுவாங்க. ஏன்னா அரசியலுங்க, அவங்க கட்சி தானே அவங்க பார்க்க முடியும். அது ஒண்ணு, நீ தான் பலவீனமா இருக்கிறேன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோமே. கூட்டணி கட்சிகள் திமுக வந்து பலவீனமா இருக்காங்க, பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, பின்பம் உடைஞ்சு போச்சு. அப்ப சட்டை பிடிச்சி கேட்பாங்கல்ல. ஒரு பக்கம் 60 சீட் வேணும்னு வன்னி அரசு ஆரம்பிக்கிறாரு, 12 சீட்டாவது போட்டியிட வேண்டும்னு சொல்லி குருநாதர் வைகோ கட்சி அவருடைய மகன் துரை வைகோ அவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜவஹர்ல இன்னைக்கு பேராசிரியர் அவர் வந்து அவர் ஒரு 5 சீட் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. 2 வரைக்கும் இருந்தவர் இப்ப 5க்கு வராரு. அப்போ சிபிஎம் என்ன சொன்னாங்க, இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சண்முகம் அவர்கள் சொல்லும் போது, நாங்க ரொம்ப விருப்பமே இல்லாம வெறும் 6 சீட்டு போன தடவை கையெழுத்து போட்டோம், இந்த தடவை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அதுக்கு மேலதான் எதிர்பார்க்கறாங்க. அவங்க ஒருத்தருக்கு கொடுத்தா சிபிஐக்கு அதே தான் கொடுக்கணும், விசிக்கு எல்லாமே டபுள் டிஜிட்ல கொடுக்கணும். அங்க ஒரு பக்கம் சிக்கிக்கிட்டு திணறிட்டு முட்டிக்கிட்டு மோதிட்டு இருக்குது. ஆனா அதை அப்படியே அமுக்கி வச்சுட்டு ஏதோ அவங்களாம் ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரியும்,
இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயம் வெடிச்சிட்டு இருக்கிற மாதிரி மீடியாவை வச்சு ஒரு இல்ல இது கட்டமைப்பு. ப்ராப்பர் கோயபிள்ஸ் ப்ரொபகண்டா. அதாவது வந்து லுஃப்ட்வாஃபா வந்து அதாவது அவங்களோட ஜெர்மனியோட ராணுவ படை வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சுக்கிட்டே வருது. இவங்க கீழ இருக்கிற தரைப்படை மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது. அப்படி இருக்கப்போ தோக்க போறாங்கன்றது தெரிஞ்சும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தையே வந்து நம்ப வச்சது வந்து இந்த கோயபிள்ஸ். அவன் போயிட்டு முழுக்க முழுக்க பொய் தகவல் பரப்புறான். அதற்கு அவன் பயன்படுத்தியது வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த பத்திரிகை, டிவி எல்லாம். இப்போ வந்து கடைசி காலகட்டத்தில் அதாவது அணையும் விளக்கு பிரகாசமாக எரிகிறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகவும் தெரிந்த இவங்க எக்ஸ்பர்டைஸ் உள்ள அது சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது இவங்களை விட்டா அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாராலையும் முடியாதுங்க. உண்மைதான். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி கடைசியில் விளையாடுறாங்க. டூ ஆர் டை அந்த தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஒட்டுமொத்தத்துல இன்னைக்கு இவங்க செட் பண்ண முயற்சி பண்ண இந்த நேரேட்டிவ், இந்த அஜெண்டாவாகட்டும், இது வெற்றி பெற்றதுன்னு பார்க்கலாமா, அல்லது வந்து அவங்களா சைக்காலஜிக்கிட்டா தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கறதா எப்படி பார்க்கலாம்? இப்போ எடுத்தோன்னே வந்து அதை பார்க்குறப்போ ஒரு செய்தி, ஏன்னா இப்போ நம்ம டீ கடைக்கு போனால் வந்து முழு செய்தித்தாள் வந்து படிக்கிறவங்களா அதை தொங்க விட்டுருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்த்து ஒரு ஒப்பீனியன் போயிடும். அதுக்கப்புறம் இன்னைக்கு தேர்தல் நெருங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காணொலிகள் வந்து பேசுகிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பலர் செய்திகளை தானாக தேடி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் தாங்குங்க இது இந்த ப்ரொபகண்டா. அடுத்த நாளே வந்து ஒரு நீங்கள் லைனார் ஒரு பேட்டி கொடுப்பாரு, இல்ல அமித்ஷாவே வேற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாருன்னா நீங்க சொன்ன அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, தோல்வியை தாங்களே ஒத்துக்கிட்டாங்களோ, அதை சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க தோல்வியை அவங்களுக்கு தெரியாம அவங்களே வந்து ஒரு சப்மிஸோ ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ நரேட்டிவ் அவங்களே வந்து நீங்க எங்களை விட்டுருங்க, நாங்க தேர்ட் பிரைஸ் தான், தேர்ட் பிரைஸே தெரியல, ஃபர்ஸ்ட் 2 பிரைஸை பத்தி நீங்க பேசுங்கப்பா, விவாதத்தை அதை பத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஸோ மக்கள் வந்து இது என்னங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தாங்குங்க. ஸோ அதை வந்து மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. சமீப காலமா டிஎம்கே எடுக்கிற இந்த நேரேட்டிவ் அப்படின்ற பேர்ல, பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற பேர்ல அவங்க எடுக்கிறது எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டு வருது, அல்லது வெறும் இன்டெலெக்சுவல் சர்க்கிள்குள்ளே முடிஞ்சு போயிட்டு வெகுஜன மக்கள்கிட்ட போகாம டிஸ்கனெக்ட் ஆகுறது நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. தொகுதி மறுசீரமைப்பாகட்டும், நீட் விஷயமாகட்டும், இப்ப மறுபடியும் அவங்க கொண்டு வர முயற்சி பண்றாங்க ஒரு பெரிய நேஷனல் லெவல் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே தோத்து ஃபெயில் ஆகி போகுது. ஆனா இங்க இருக்கிற சின்னது இல்லைன்னா லோக்கல் இஷ்யூஸ் நான் சொல்றேன். இல்லைங்க, இப்போ நம்மளுக்கு வரப்போற பிரச்சனை அப்படிங்கிறதோட இன்னைக்கு நம்ம உடம்புல என்ன உபாதை இருக்கு அதற்கான நம்ம ஆளுங்களுக்கு யார் அந்த சார் அதை பதில் சொல்லு. ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சு அதன் பேர் செத்தான்? அன்னன்னைக்கு பிரச்சனை வாழ்க்கையில அவனா அன்னைக்கு பாதிக்கிற பிரச்சனையை தான் பெருசா பாக்குறான். அதனாலதான் டிஎம்கேயோட நரேட்டிவ் ஃபெயில் ஆகுது. எதிர்கட்சிகள் எடுக்கிறது பயங்கரமா மக்களை விட்டு நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. நீங்க நரேட்டிவ் செட் பண்றதுக்கா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதெல்லாம் ஓகே, பட் என்ன பிரச்சனையை கையில் எடுக்கிறீங்கன்றதை எடுத்து நீங்க மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல இல்லை, ரொம்ப தூரம் போயிட்டீங்க. அதனால தான் நீங்க சொன்ன மாதிரி அன்றாட வாழ்க்கையில நம்மளோட பிரஜைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன, அதை தொட்டா கரெக்டா இந்த ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பிஜேபி உள்ள வந்துருன்ற நரேட்டிவ் வந்து ஓகே, திமுக இருக்க ஒரே விஷயம் அது மட்டும் தான் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சிட்டிசனை அஃபெக்ட் பண்ணுதா, ஒரு அன்றாடங்காட்சிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இளம தான் செய்யுது. பார்க்கலாம் என்னதான் பண்ண போறாங்க. அடுத்து இதுக்கான பதில்கள் எப்படிலாம் வரப்போகுது, இல்ல உண்மையிலேயே கூட்டணியில வந்து விரிசலுக்கான வாய்ப்பா என்னன்றதெல்லாம் பொறுத்திருந்து நடக்கலாம். டெய்லி தான் நம்ம பார்க்க போறோம், பேச போறோம்ல, பார்க்கலாம். நன்றி.